தேவனுக்கு மகிமை. உயிர்த்தெழுதலின் 7 வரிசைகள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த திருவசனத்திலே பவுல் உயிர்த்தெழுதலின் வரிசைகளை எழுதுவதாக நாம் காண்கிறோம். முதற் பலன் கிறிஸ்து என்பது உயிர்த்தெழுதலின் முதலாவது வரிசையை காட்டும். முதற் பலனாகி ஒரு கதிர்க்கட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறதாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்பது வாரத்தின் முதல் நாள். முதற் பலன் என்பது கதிர்க்கட்டை காட்டும். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் முதற் பலன் கிறிஸ்து என்று பவுல் குறிப்பிடுகிறார். அவரே உயிர்த்தெழுதலின் முதலாவது வரிசை. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்கு அவருடையவர்கள் என்பது அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். ஆதாமின் மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரியவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரியவர்கள் என்ற இடத்திலே நாம் வருகிறோம். யோபு 14:22 அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆதாமின் மாம்சமும் எலும்பும். ஆனால் கிறிஸ்துவுடைய மாம்சத்திற்கும் எலும்புக்கும் ஒரு இடத்தில் நமக்கு நோவு இல்லை. எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய இடத்தில், மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். முதற் பலனாகிய கதிர்கட்டு 7 வாரத்திற்கு மறுநாளாகிய 50வது நாளிலே அது 2 அப்பங்களாக செய்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வரப்படுகிறது என்று லேவியர் 23:15 முதல் 20 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அசைவாட்ட கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 9ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டம் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் வான பலிகளையும் செலுத்தி, வெள்ளாடுகளில் 1 கடாவை பாவ நிவாரண பலியாகவும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள். அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கதிர்கட்டை மணியாக்கி அந்த மணிகளை இடித்து மெல்லிய மாவாக்கி அதிலே எண்ணெய் வார்த்து அதை பிசைந்து அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியாகவோ, தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியாகவோ, பொறுக்கின் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியாகவோ படைக்க வேண்டும் என்று லேவியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இது போஜன பலியை வெளிப்படுத்துகிறது. அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டது என்பது பேக்கரி, தட்டையான சட்டியிலே பாகம் பண்ணப்பட்டது என்பது டவா ஃப்ரை, பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்டது என்பது டீப் ஃப்ரை. இது பாடுகளின் 3 அனுபவங்களை காட்டும். கிறிஸ்துவின் மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக வந்து இந்த பாடுகளை அனுபவிக்கும் போது நோவு இல்லை. ஏனென்றால் பரிசுத்தாவின் மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கிறது. எபிரேயர் 1:9 ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவமே அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற இரகசிய வருகையை காட்டும். இது 2வது வரிசை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்பு உள்ள 3வது வரிசை தான் மத்தேயு 29ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களில் சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதல். இது உபத்திரவ காலத்தின் மத்தியிலே சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள், அவரை குத்தினவர்கள் காண்பார்கள் என்ற இடத்திலே கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை அவர் உயிரோடே எழுப்புகிறார். இது 3வது வரிசை.
4வது வரிசையில் ஏனோக்கும் எலியாவும் 6ஆம் தூதன் எக்காலம் ஓதும் போதும் 6ஆம் கலசம் ஊற்றப்படும் போதும் இங்கே ஏறி வாருங்கள் என்ற வானத்திலிருந்து சத்தம் கேட்கும் போது உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். இது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில் நாம் காணலாம். 5வது வரிசை என்பது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறுகிறது. அப்பொழுது 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் என்ற நித்திரை அடைந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். இந்த 5 வரிசைகளும் இணைந்ததே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வெளிப்படுத்தல் 20:6 எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே பங்குள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு 6வது வரிசையில் நீதிமான்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு புதிய பூமியை அடைகிறார்கள். 7வது வரிசையில் பாவிகள் உயிரோடு எழுப்பப்பட்டு ஆக்கினை அடைகிறார்கள். இதை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31 46 வரை நாம் காணலாம். எனவே அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்ற இடத்திலே கிறிஸ்து முதல் வரிசையாகவும் நாம் 2வது வரிசையாகவும் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரிய இடத்திலே நாம் வெளிப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.